வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு பெண்ணின் கதை சொல்கிறேன். அவள் பெயர் கவிதா. காலை 5 மணிக்கே எழுந்து குடும்பத்திற்காக சமைக்கிறாள். குழந்தையை தயார் செய்கிறாள். கணவனுக்கு காப்பி கொடுக்கிறாள். யாரும் நன்றி சொல்லவில்லை. ஆனால் அவள் நிறுத்தவில்லை. அலுவலகம் சென்று அங்கேயும் சிறப்பாக வேலை செய்கிறாள். மேலதிகாரி திட்டினாலும் அவள் புன்னகையை விடவில்லை. மாலையில் வீடு திரும்பி மீண்டும் அம்மாவாகிறாள். மீண்டும் மனைவியாகிறாள். மீண்டும் இல்லத்தரசியாகிறாள். இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் மட்டும் விழித்திருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு ஒரு கனவு இருக்கிறது. படிக்க வேண்டும், வளர வேண்டும், தன்னை நிரூபிக்க வேண்டும். சோர்வு வருகிறது, ஆனால் அவள் விடவில்லை. கண்ணீர் வருகிறது, ஆனால் அவள் உடைந்து போகவில்லை. ஒரு நாள் அவள் முயற்சி பலித்தது. அவள் கனவு நிறைவேறியது. அன்று அவள் புரிந்து கொண்டாள், வலிமை என்பது தசையில் இல்லை, வலிமை என்பது மனதில் இருக்கிறது. நீயும் ஒரு கவிதாதான்.